சென்னையிலிருந்து வடக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் மகிமை மாதா திருத்தலம் பழவேற்காட்டில் அமைந்துள்ளது. இது 1515ஆம் ஆண்டு போர்த்துகீசியரால் தமிழகத்தில் முதன்முதலாக எழுப்பப்பட்ட ஆலயமாகும். அப்போது அது கோவா மறை மாவட்டத்தோடு இணைந்திருந்தது. பின்பு 18ஆம் நூற்றாண்டில் சென்னை உயர் மறை மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டது. கிபி 1952ஆம் ஆண்டு சென்னையுடன் மயிலாப்பூர் மறை மாவட்டம் இணைக்கப்பட்ட பின்பு இதுவும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தோடு இணைந்துள்ளது. இந்த பிரசித்தி பெற்ற மகிமை மாதா சுரூபம் மீனவர்களுக்கு வலையில் கிடைக்க அதை மரக்கட்டை என்று மீனவர்கள் கரையில் ஒதுக்கினர். அதை விறகு என்று நினைத்து பிளந்த விறகு வெட்டியின் கண்கள் குருடாயின. இதை அறிந்த அவன் மனைவி பயபக்தியுடன் வேண்டியதால் பார்வை இழந்த அவள் கணவன் கண் பார்வை பெற்றான். இதை அறிந்த ஊர் மக்கள் அந்த சுரூபத்தை ஒரு குடிலில் வைத்து வணங்கினர். அந்த சுரூபத்தில் கோடாரியால் விறகு வெட்டி வெட்டிய அடையாளம் இன்றும் உள்ளது. அங்கிருந்த குருவின் கனவில் தோன்றி மகிமை மாதா தனக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கிணங்க கிபி 1515 அங்கு மகிமை மாதா சிற்றாலயம் கட்டி முடிக்கப்பட்டது. புனித மகிமை மாதா புதுமைகளில் ஒன்றாக 1943 மரண தண்டனை பெற்ற 4 கைதிகள் மாதாவின் கருணையால் விடுதலை பெற்று அவர்கள் வந்து நன்றி செலுத்தினர். மேலும் பழவேற்காடு மக்களின் வாழ்வாதாரமாகிய மீன்பிடி தொழிலில் புயல் நேரத்தில் மகிமை மாதாவிடம் வேண்டியதால் மீனவர் ஆபத்தின்றி உயிருடன் கரைக்கு திரும்பினர். இன்று வரை இவ்வூர் மக்களுக்கு பற்பல புதுமைகளை மகிமை மாதா செய்து வருகிறார்கள். 15ஆம் நூற்றாண்டில் சிற்றாலயமாய் எழுப்பப்பட்ட இவ்வாலயம் பின்பு பெரிய ஆலயமாய் சிறிது சிறிதாய் மாறி இன்று முழு பேராலயமாய் முழுமையடைந்து காட்சியளிக்கிறது. தற்பொழுது உள்ள ஆலயம் பல்வேறு மாற்றங்களுக்கு பின்பு நவீன ஆலயமாய் 2015 கட்டி முடிக்கப்பட்டது. அச்சமயத்தில் 40 குப்பங்களை சேர்ந்த மக்கள் தங்கள் ஜாதி மத இன வேறுபாடுகளை களைந்து மாதாவிற்கு சீர்கொண்டு வந்து சிறப்பித்தனர். மகிமை மாதாவின் புகழ் பரவ பரவ இம்மறை மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு மக்கள் பக்தியுடன் வந்து மாதாவை வழிபட்டு அவரது ஆசியையும் அன்பையும் பெற்றுச் செல்கின்றனர். இந்த அன்னையை தரிசிக்க வருகிற பக்தர்களுக்கு வசதியாக கீழ்க்கண்டவாறு திருப்பலி நடைபெறுகின்றது. மகிமை மாதாவின் ஆண்டு விழா வருடா வருடம் உயிர்ப்பு திருவிழாவின் அதாவது ஈஸ்டரின் 2வது ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனை இங்குள்ள 40 குப்பங்களின் ஊர் மக்களே பொறுப்பேற்று மிகுந்த சிறப்புடன் எவ்வித வேறுபாடுமின்றி கொண்டாடி வருகின்றனர். வருகின்ற மக்களுக்கு வசதியாக சென்னையிலிருந்து பேருந்து வசதியும் சென்ட்ரல் மற்றும் புறநகர் பகுதியிலிருந்து ரயில் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது.
எழில் கொஞ்சும் பழவேற்காடு 2/3 பங்கு நீரால் சூழப்பட்ட ஒரு தீவு. இது 40 மீனவர் குப்பங்களை தன்னுள் அடக்கியது. இதில் ஒரே ஒரு குப்பமாகிய நடுவூர் கிராமத்தில் மட்டும்தான் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் வசிக்கின்றனர். இங்குள்ள புலிக்காட் ஏரி இந்திய துணைக்கண்டத்திலேயே 2வது பெரிய ஏரியாகும். சென்னையின் புகழ்பெற்ற பக்கிங்ஹாம் கால்வாய் புலிக்காட் ஏரியில் சேர்ந்து அது ஆந்திரா வரை செல்கிறது. இங்கு கடலும் ஏரியும் சங்கமிக்கும் முகத்வாரம் உள்ளது. அதில் ஆற்று நீர் 6 மணி நேரம் கடலுக்கும் கடல் நீர் ஆற்றுக்கும் மாறி மாறி செல்வது ஓர் அற்புத நிகழ்வாகும். இதனால் இங்குள்ள மக்கள் மீன்பிடிக்கும் தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்றனர். பழவேற்காடு என்றாலே உயிருள்ள கொழுத்த நண்டுகளும் பெரிய இறால்களும் சுவையான மீன்களும் கிடைக்கக்கூடிய இடம்தான் நம் நினைவுக்கு வரும். இங்குதான் டச்சு கல்லறை நினைவு சின்னம் அமைந்துள்ளது. மகிமை மாதா ஆலயத்திற்கு வந்து மக்கள் ஆசை பெற்ற பின்பு தங்கள் நேரத்தை படகு சவாரி மூலம் பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக புலிக்காட் ஏரியில் செல்வதற்கும் மற்றும் இங்குள்ள பறவைகள் சரணாலயத்தை கண்டுகளித்தும் சவுக்கு தோப்புகள் நிறைந்த கடற்கரையில் உலா வந்தும் தங்கள் நேரத்தை செலவழிக்கலாம். குடும்பத்துடன் ஒரு சுற்றுலா வந்து செல்ல இது ஒரு நல்ல சுற்றுலா தலமாகவும் விளங்குகின்றது. மகிமை மாதா திருத்தலத்தால் இத்திருத்தலத்தை சுற்றியுள்ள மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற்றம் கண்டுள்ளது. அதில் தற்பொழுது இளைஞர்களுக்கு வாழ்வளிக்க துரித உணவகமும் கோவில் வளாகத்திற்குள்ளேயே மெழுகுவர்த்தி செய்து விற்கவும் மெத்தை தேய்த்து அதை விற்பனை செய்யக்கூடிய தொழிலும் பிற தொழில்முறை பயிற்சியும் அளித்து வருகிறது. இவ்வாறு பல்வேறு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கும் மகிமை மாதா ஆலயம் கடந்த 2015ஆம் ஆண்டு தனது 500வது ஆண்டு முடிவு விழாவை ஆடம்பர திருப்பலியுடன் அன்னைக்கு மணிமகுடம் சூட்டி படு விமர்சையுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆண்டு பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் அன்னை மரியாள் இன்றும் பல புதுமைகளை நாள்தோறும் தம் அடியாருக்கு செய்து வருகிறார். இந்த பேராலயம் சாதி மத இன பேதங்களை கடந்து அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. வாருங்கள், இறையாசியை பெற்று மகிமை மாதாவின் அருளாசியுடன் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செல்லுங்கள். மரியே வாழ்க, மகிமை மாதாவே வாழ்க.